இன்னும் ஹீரோ யாருன்னு முடிவு பண்ணாம இருக்காவோ போல. என்ன அழகா ஹீரோயினை முதல்ல முடிவு பண்ணிட்டு ஹீரோன்னு யாரும் தெரியாம முடிச்சிட்டு இருக்காவோ. என்ன போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணும். என்னாச்சுன்னு தெரியலையே, போய் பார்ப்போம். சார் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார். 2 கண்ணு, ஒரு மூக்கு, பற்கள் கூட நல்லா இருக்கு. பற்களை கூட பிடுங்கி வச்சுக்கலாம். பல்லுலாம் வேண்டாம்மா, கிட்னியை சொல்லு. கிட்னிலாம் பிரமாதமாக இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் கைகள் கால்கள் எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. என்ன கும்பலா இருந்து பேசிட்டு இருக்காவோ? இது யார் புது வழக்கம் பண்ண தாத்தா? ஏம்மா, என்னுடைய மகளுக்கு 2 கிட்னியும் போயிட்டுமா, எப்படியாவது இந்த 2 கிட்னியும் நீங்க எடுத்து கொடுத்துருங்கம்மா. நான் உங்களுக்கு 60 லட்சம் தாரேன்னு பேசியிருக்கோம்ல. டாக்டர் மேடம், ஹார்ட் நல்லா இருந்தா அதையும் எடுத்துருவோமா? என்ன பேசிட்டு இருக்காவோ? காட்டு கிட்ட நீனு அது யாரு? பொடிசர் மாதிரி இன்னொரு பொடிசரா? என்ன கதனே தெரியல, பிச்சைக்கார கதை. நாங்கள் இப்போ காட்டு கிட்னின்னு பேசுதாவோ? ஹார்ட் எடுத்துட்டு அவங்க செத்துருவாங்களே. சார், வேற யாருக்காவது ஹார்ட் தேவைப்பட்டா சொல்லுங்க. என்னப்பா மட்டன் கடை மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு தேவை 2 கிட்னி மட்டும்தான். சீக்கிரமா எடுத்துட்டு கொடு. சார் ஆப்ரேஷன் 2 நாள் ஆகும் சார். சார் 2 நாள்லாம் அந்த பொம்பளை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங் எப்போன்னு உயிரை வாங்குது. இன்னைக்கு நைட்டே முடிச்சு விட்ருங்க. ஆமா சார், நீங்க பேமெண்ட் போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க அவங்கள அனுப்புவோம். என் பேதியில போறேன்னு ஆய்வோ, என்னையெல்லாம் வித்துட்டு இருக்காளுவோ. டாக்டர், அப்ப சீக்கிரமா முடிச்சு விட்டுருங்க. என் பொண்ணோட நிலைமையும் மோசமா தான் இருக்கு. சார் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக முடியாது. நாளைக்கு வேணா காலையிலே ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். அது வரைக்கும் அந்த பொம்பளைக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு நல்ல ஹெல்த்தியா வைங்கம்மா. வேற திடீர்னு காய்ச்சல் கிச்சல் வந்துட்டு நான் ஆப்ரேஷன் பண்ண முடியாம போயிடாம. இல்ல சார், இப்ப நாங்க பிரியாணி வாங்கி கொடுக்க போறோம். என் பேதி எடுப்பா போடி சார். என்ன ஏமாத்தி போட்டால? சினிமா நடிகைன்னு கூட்ட வந்து என்ன கூறு போட போறாளுல. ஏன் கடவுளே, அம்மா கிட்னி எடுக்கணுமா, காட்டு எடுக்கணுமா, எம்மா என்னத்தெல்லாம் எடுக்க போறா அவ்வளோ தெரியலையே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். மார்னிங் வரேன் சார், ஆப்ரேஷனுக்கு கூட்டு வந்துருங்க. பேபி, நான் இவங்களை விட்டுட்டு வரேன். பேபி இல்ல, நீ பாவி. இந்த பேபியை நாக்கு போடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன். போடிசர் மேடம் வெளியே எதுக்கு வந்தீங்க? ஹீரோயின் வெளியே வரக்கூடாது, ஃபேஸ் எல்லாம் கருப்பாயிரும். எனக்கு உண்மையை சொல்லுங்க, கிட்டனி காட்டுலாம் பேசணும் இல்லாத எந்த சினிமா பத்தியா இல்லை என்ன பேசிட்டு இருந்தியோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன எதுவும் வெட்டிக்கிட்டு கூறுபட போறீங்களா? ஏன்னா படத்துல அப்படி சீக்கிரம் எனக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேங்க. எனக்கு உண்மையை சொல்லுங்க. போலீசர் மேடம் எது கிடைக்கீங்க? போலீசர் மேடம் சொல்லுங்க, சினிமா ஆரம்பிச்சுட்டா? எடுத்தோடனே அடிக்கிற சீன் தானா? போலீசர் மேடம் சொல்லுங்க, வழி தாங்க முடியல, ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டா? போலீசர் மேடம் ரத்தம் வர அளவுக்கு சினிமாவில் அடிக்கிறத பார்த்துருக்கேன். அது உண்மையான ரத்தம் எனக்கு தெரியாது. போலீசர் மேடம் எனக்கு சினிமாவே வேண்டாம். ரத்தம் வர வரைக்கும் அடிச்சு தானே சினிமா கிரையானு எனக்கு அவசியம் இல்லை. விட்டுருங்க, என்ன போறேன். போலீசர் மேடம் போது. போலீசர் மேடம் அடிக்காதீங்க. போலீசர் மேடம் அடிக்காதீங்க. வளராத, உன்னைய கிட்னி எடுக்கிறதுக்கு தான் கூட்டு வந்திருக்கோம். ஓ மூஞ்செல்லாம் ஹீரோயின் நினைப்பா? இப்படிதான் யார் கூப்பிட்டாலும் ஓடிடுவியா பைத்தியமே? எம்மா ஏமாத்தி கூட்டு வந்துட்டாவுல. இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியாதனமா வந்துட்டேனே. எம்மா அவனை விட்டுட்டு நான் சாவ போறேனே. எம்மா என் பிள்ளைக்காக நான் போகணும். இந்த குலகார சனின்றதுல தப்பிக்கணும். கடவுளை எனக்கு நல்ல பவரை கொடுங்க. குலகாரன் நாயே, என்னை தூக்கிட்டு வந்தவங்களுக்கே இவ்வளவு திமிரு தான், எனக்கு எவ்வளவு திமிரு இருக்குண்டி. வாங்கிக்கோ. எம்மா என் ஊர் மக்களோட பேரணும். யார் என்னன்னு தெரியாத பயவுல நம்பி வந்தா கடைசியில் சாவல தான் போய் முடியும். ஓடிரணும். பேபி, என்னாச்சு? ரத்தமா கிடக்கு. சார், அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு நான் அவளை கட்டையால அடிச்சுட்டேன். இதெல்லாம் அவளோட ரத்தம் தான். அவ என் மண்டையில அடிச்சுட்டு ஓடிட்டா. முட்டாள் பேபி, நான் இருந்திருக்கணும் சார். நான் போய் அவளை போய் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, 60 லட்சம்ல. நானும் வரேன். எம்மா இது எந்த ஊருனே தெரியலையே. எனக்கு கவலையா இருக்கு, பயமா இருக்கு. கையில 10 பைசா இல்லையே. எம்மங்க ஒரு மொட்டை வருதுகிட்ட கேட்கும். ஐயா இது எந்த ஊரியா? ఏమిరా నువ్వు యారు నాకు తెల్లదు. ஆமாயா, நாக்கு தான் தள்ளுது. ஒருத்தி கட்டையை கொண்டு அடிச்சு போட்டா கண்ணிலையும் மண்டலையும் ஒரே ரத்தம். சீமால நடிக்க வைக்க சொல்லி கூட்டு வந்து கிட்னியை பிடுங்க பார்க்கலவோ. பயமா இருக்கியா? ஐயா இது எந்த ஊரியா? சொல்லுங்கய்யா. ఏమిమా ஏனோ இது திருப்பதி. ஆதி திருப்பதியா? மொட்டை மண்டையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கணும். எம்மா இது எங்கன்னே தெரியலையே. நான் இது வரைக்கும் திருப்பதிக்கு போகணும்னு நினச்சி ஆனால் போக முடியல. ஐயா காசு இருந்தால் கொடுங்க, ஊருக்கு போனோம். ఏమిరా ஏனோ? ஏனோ மானோங்க என்னன்னே புரிய மாட்டேக்கு. ஐயா காசு மணி ப்ளீஸ், மணி. ஐ எம் கோ பேக் மை ஊர். ஐயோ பிச்சைக்காரி நினச்சி கோவப்பட்டுலாம் போகுது. மொட்டை அண்ணன் உதவி பண்ணுங்கண்ணே. பேதில் போகிறவன் கண்ணில் அடிப்பட்டு ரத்தத்தோடி நிற்கும். ஒரு 100 ரூபா கொடுத்தா செத்தா போயிடுவான். போயிட்டானே பேதில் போகிறவன். ஏதோ லாரிகை வந்தால் ஏறி பேர வேண்டிக்கு தான். அத்தாடி வேண்டாம். லாரி ஏறி அது வேற எங்கேட்டு போயிட்டுனா என்ன செய்ய முடியும்? எம்மா ஊருக்கு போகிற பஸ்லலாம் ஏறணும்னா என்ன செய்வேன்? திருநெல்வேலி பஸ் எங்கே? இந்த நிற்கிற வாங்க பிடிப்போம். யாத்தே தொப்பிக்காரையும் விரட்டி வந்துட்டு அவ்வளோ நான் என்ன செய்வேன்? ஓடு கீதா ஓடு. வேகமா போய் புடி. 60 லட்சம் ஓடுது. கடவுளே என்னைய காப்பாத்து. போடு லாரி மேலே ஏறி போயிட்டு
அவமானப்படுத்தினியோ நீ. அதான் கிட்டது பண்ணா கிட்டதான் நடக்கும். நம்ம ஓடிடுவோம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒருத்தர் வரமாட்டாங்க, சாவுங்க. 2 சாவெல்லாம் கிடக்குவோ, பாவமாலாம் இருக்கு. போகிறத வழியில் ஆம்புலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு போவோம். செத்துக்கு தொலைஞ்சிட போகுது. நம்மளை எதுக்கு பிடிச்சி பாவம், ஏற்கனவே பாவம் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு உயிரை நம்ம காப்பாற்ற போனோம் பாவமா. போகிறத வழியில் யார்ட்டையாவது போனை வாங்கி 108க்கு சொல்லிட்டு போயிடுவோம். ஏட்டி ஏஞ்சலு, கேக்கு நீ ஏட்டி கொண்டு வந்த அழகா இருக்குட்டி. கேக் மட்டும் தான் நான் கொண்டு வந்தேன், டெக்கரேஷன்லாம் ஏற்கனவே இருந்தது. அப்போ அந்த பிள்ளைகளோ பண்ணியிருக்கும் போலயே, அழகா இருக்கு. ஹாப்பி பர்த்டே. என்ன எழுதியிருக்கு? பாக்கியராஜா. லூஸு, ஹாப்பி பர்த்டே பங்கஜம்னு எழுதியிருக்கு. தெரியும் தெரியும், நீ நல்லபடிக்கான்னு டெஸ்ட் பண்ண. இப்படியே நீ உன் காலத்தை ஓட்டிட்டலான்னு டீச்சர்னு ஊரெல்லாம் போய் விட்டு. இழிச்சக்கா, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி விடு. பர்த்டே பாட்டிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, முக்கியமான ஒரு விஐபி என்னும் காணும். எக்கா மேனேஜரை தான் அப்படி சொல்லுதாவோ. என்னை விட அந்த அக்கா நல்லா பொருத்தமாக இருக்காவோ பற்றியா மேனேஜருக்கு? இல்லையே, ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. வெளியே தெரியுற அவளை பள்ளியும் தட்டி கையில் தந்துடுவேன். என்னாச்சு என்னாச்சு பானுமதி ஆண்டி, பங்கஜ ஆண்டியை வர சொல்லுங்க. இந்த பிள்ளை ஆண்டின்னு என்னைய கூப்பிடாத, நான் கல்யாணம் ஆகாதவ. நீ என்னைய பானுமதி அக்கான்னு கூப்பிடு சரியா? இல்லை நான் ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன். கல்யாணம் ஆகாதவள ஆண்டின்னு கூப்பிடுறது தப்பு. இனிமே அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஆமாம், கூப்பிடாதனா கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல. சரி டி. என்னது உடனே ஏட்டி வாட்டிங்க? அக்கான்னு கூப்பிடு. சரி, நீங்கள் அவங்கள போய் கூட்டு வாங்க, டைம் ஆகுது. ரொம்ப அகம் பிடிச்சதா இருக்கு. நீங்களாம் அந்த காப்பி இருக்கு பண்ணு இருக்கு எடுத்து தின்னுங்க. காப்பியும் பண்ணி நீங்கள் தின்னுங்க. எங்களுக்கு கேக்கு வேணும், சாக்லேட் கேக்கு. பங்கஜம், கிளம்புறதுக்கு இம்பிட்டு நேரமே சீக்கிரம் வாட்டி. ரொம்ப திமிரு பிடிச்சதா இருக்கு, எனக்கு இதை பிடிக்கவே இல்லை. சி, அதே இதெல்லாம் சொல்லக்கூடாது, வயசுல மூத்தவகளை. வாமா, வெக்கப்படாம வாமா. என்ன பானுமதி அக்கா, நீங்கள் ரெடியாகி வந்திருக்கீங்க, பங்கச்சக்காவை கூப்பிடுங்க. ஏட்டி உங்கள் சித்தியை கூப்பிட்டு வந்திருக்கியோ? ஏட்டி நான் தான் பங்கஜம் தான். இந்த பிள்ளைகளோ கொண்டையை போட்டு பூ வச்சு விட்டாலோ, நல்லா இருக்கா? ஏ அம்மா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன அழகா இருக்கட்டி. அம்மா வெக்கப்பட்டுட்டே இருந்தாவோ, நாங்க தான் ரெடி பண்ணோம். அழகா ரெடி பண்ணிருக்கல. வாங்க வாங்க, கேக்கு முன்னாடி நிற்க விடுங்க. அந்த அண்ணன் எங்க? அவர் டீ கடையில் கிடப்பாரு, இப்போ வந்துருவாரு. ஏம்மா எம்மா பெரிய கேக்கு, இதெல்லாம் தேவையாட்டி எனக்கு? எனக்குலாம் என்ன பிறந்த நாள் கொண்டாடுறது வயசா? வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை பங்கஜ ஆண்டி. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருந்துட்டு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுட்டு போயிடணும். ஏன் மவ என்ன அறிவா பேசுதா? ஆமா இழிச்ச சித்தி, நான் உங்க பொண்ணாச்சே. ஏமா அப்பாவை சீக்கிரம் வர சொல்லுமா, கேக்கு வெட்டுறேன், எனக்கு சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும். இருங்க, கேக் உடனே வெட்டிடாதியோ, ஒரு முக்கியமான விஐபி வரணும். ஆமாட்டி, நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவரு வரணும்ல, அவரு வர்றதுக்குள்ள கேக் வெட்டிடக்கூடாதுல்ல. நீ சொல்ற அவரு வேற, நான் சொல்ற அவரு வேற. நீ சொல்ற அவரு அத்தான், நான் சொல்ற அவரு ராஜேஷ். இழிச்சக்கா, மேனேஜர் மண்டையர் பேரை ஒரு நாளாக தான் ஒரு பேரை கேட்டீங்களா? அவர் பேரு ராஜேஷ், தெரியுங்களா? பேர் நல்லா இருக்கலான்னுட்டு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். போ, இதுல என்ன தெரியுது? எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால இந்த கதையை முடிச்சு விட்டுட்டே. மேனேஜர் உங்களை கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவார தவிர இதை செய்யவே மாட்டார். பேசாமல் வாயை மூடிட்டு கேக்கை வெட்டிட்டு போங்க. சும்மா நீங்கள் அந்த பானுமதி அக்கா ஏற்றி விட்டுட்டு இருக்காதீங்கன்னு. நீங்கள் ஒன்றும் பெருசாக தியாகம் பண்ணுறதா செஞ்சு வேண்டாத வேலையை பார்க்காதீங்க. அவங்களுக்கு மட்டும் இஷ்டம் இருந்தால் போதாது, மேனேஜருக்கு இஷ்டம் இருக்கணும்ல. சரி அம்மா. ஏ அப்பா என்ன வரத்துக்கு வர நேரத்தோடி கேக் வெட்டுனா 4 துண்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருவேன். எதுவுக்குமே வர்றது கிடையாது. நாங்கள் கூப்பிட்டு விடுறது. நீங்களும் உமாலா அக்காவும் அங்கே உட்காந்து தனியாக பேசுறது. இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கேக் துண்டு வாங்கிட்டு போகிறதுக்கு வர்றதுன்னா ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா ஒட்டி. எம்மாடி, இது யாரு? சினிமா நடிகை தோத்து போயிருமே. என் பொண்டாட்டி பங்கஜமா? ஆளு சும்மா குஷ்பு மாதிரி இருக்கால. சரி ரொம்ப சைட் அடிக்காதீங்க, போங்க போய் சீக்கிரத்தோ நேரத்தோடி கேக் வெட்டுங்க. எங்கன்னா வேண்டாம் தாங்க சொன்ன. இந்த பிள்ளைகளுவோ தான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி விட்டாளுவோ, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, பார்த்துக்கிடுங்க. உனக்கு ஆசை இருக்குமா மேக்கப்லாம் போட? வேண்டான்னு நடிச்சுக்கிடுவிய, ஆனால் உள்ள பூரா மனசுக்குள்ள ஆசையால இருக்கும். இந்த மனுஷனே நம்மள எப்படி கேவலப்படுத்துதார. நேரத்தோட கேக் வெட்டுவோம் வாங்க. கொஞ்சம் இருங்க, அவர் கண்டிப்பா வாரேன்னாரு, கண்டிப்பா வந்துருவாரு. பானுமதி, நான் வந்துட்டேன். சீக்கிரம் கண்ணாடி போட்டு, உனக்கு கண்ணு தெரில போல. வாங்க அத்தா, உங்களை யார சொன்னா? நான் உங்களை சொல்லல, நான் மேனேஜர் அவரை சொன்னேன், ராஜேஷ். இது யாரு ராஜேஷ்? கிட்ட யாருட்டி ராஜேஷ்? அதெல்லாம் அப்புறம் சொல்லுதே. எல்லாரும் முன்னாடி தான் ஒன்னொன்னா அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சரி நீங்க வாங்க, பக்கத்துல தான் நில்லுங்கோ. பிள்ளைகளோ நிக்கல, அதுவுல வச்சு வெட்டுங்கோ, நாங்க நிக்க. ஏட்டி மூத்தவள இளையவள, நான் சும்மா தான் நிப்பனே, நீங்களே வெட்டிருங்க டி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வாங்க நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்.
வாங்கண்ணே மேனேஜர் என்ன வாங்க வாங்க நல்லா இருக்கிறா? பிறந்தினால் வாழ்த்துக்கள்மோ. நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன இருங்க கேக் வெட்டதான் வாங்கி தந்துட்டு போங்க. இந்தாங்கிமா கிஃப்ட் வாங்கிக்கோங்கோ. என்ன நச்சு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீரு? சரி தாங்கோ. ஹே சரோ டார்லிங், எப்படி இருக்குதோ? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதோ. நல்லா இருக்க நீர் நல்லா இருக்கீரா? நான் நல்லாவே இல்லை. நம்மள்கிட்ட பேசுறதே இல்லை. சரி சரி கேக் வெட்டத வழி விடுங்க. பாவம் போல பேசுதாரு, ஓவரா திமிரு பண்ணிட்டு இருக்கு. இடிச்சக்கா என்ன பண்ணிட்டு இருக்கியோ? ஓகே நான் கிளம்புது. நம்ம சரோஜாம் ஃபேஸ் ஒரு டைம் பார்த்ததே போதும், நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிட்டோம். என்ன இருந்து கேக் வாங்கி தின்னுட்டு போங்கண்ணே. நம்மளுக்கு இனிப்பு ஆகாது, சுகர் இருக்குது, நான் வருது. அவன்கிட்ட போய் இழிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு மானங்கிட்ட மனுஷன். நம்ம பார்த்து இவருக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆளும் மண்டையும் பாரு. சித்தி எங்க போறீங்க? கேக் வெட்டணும். இருட்டி வாரேன். அதுக்குள்ள மனுஷன் ஓடிட்டார. சரி நாளைக்கு பேங்கில போய் பிடிப்போம். சரி கேக் வெட்டுங்கோ, நேரம் ஆகுதுல. எல்லாரும் பாடுங்க பாடுங்க. நன்றி 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 எல்லாத்துக்கும் நன்றி. எனக்காண்டி கேக்கு கொண்டு வந்த ஏஞ்சல், என் வீட்டை அலங்கரிச்சு என் பிள்ளைகளுவோ, அப்புறமா எனக்காண்டி அழகழகா ரெடி பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிற என் ஃப்ரெண்டு மாறுவோ, எனக்காக அழகா கிஃப்ட் வாங்கிட்டு வந்த மேனேஜர் மண்டேரு, எல்லாத்துக்கும் நன்றி. பங்கச்சக்கா வெறுங்கையோட வந்திருக்கேன்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு அழகான சேலை வாங்கி வீட்டில் வச்சிருக்கேன். அப்புறமா தான் கொடுக்கலான்னு இருந்தேன். இப்போ கேக் வெட்டதுக்கு பார்க்கறதுக்கு அவசரத்தில் வந்துட்டேன். போட்டி மெண்டல், நான் உன்ட்ட எனக்காவது எப்படி சொல்லியிருக்கேனா? நீ எது கிஃப்ட் வாங்கிட்டு தந்தா கூட நான் வாங்க மாட்டேன். பத்துக்கா இது என்ன பழக்கம்? ஏட்டி நான் உனக்கு ஒரு நல்ல பாத்திரம் எடுத்துருக்கேன். டி பாத்திரம் உனக்கு நல்ல உபயோகமாகும் பத்தியா? பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். சரியா அப்புறம் கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் இழிச்சக்கா. சரி இருங்க எல்லாத்துக்கும் கேக் வெட்டி தரேன். கீதாக்கா தான் மிஸ்ஸிங்கு. ஆமாம், எங்கே கடந்து ஆடிட்டு இருக்கா அவ்வளோ தெரில. ஒரே ஜாலி தான் அந்த அக்காவுக்கு. ஜாலி கொண்டாட்டம் சூப்பராக இருக்கும். 3 மாசம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். பெரிய நடிகையாகி வந்து நிற்பா. ஆமாம் ஆமாம் ஆமாக்க.